என்னப்பா இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னப்பா பண்றது, எல்லாம் விதி. பெத்த மகனை நானே யாருக்கும் தெரியாம தானே வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எப்படிப்பா அடிபட்டுச்சு? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், லேசா தான் அடிபட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்க கூடாதுன்னு வேணும்னு தானே வெளியே போனேன். எனக்கு தெரியும் சிவா, செல்வநாயகி உன்னை அனாதேன்னு சொன்னதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். பாடியில நீ அயலிக்கிட்ட அதை சொல்லி அழுததை நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அமைதியா இருக்கிறது தப்புன்னு தோணுச்சு. என்னால நீ என் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதான் பங்கன்ல எல்லார் முன்னாடியும் நீதான் என் மகன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீதான் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்ட. என்னால முடியல சிவா. நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு புரியாம இப்ப வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி என்கிட்ட சத்தியம் வாங்கின? என் மேல இருக்கிற கோவத்தினாலியா? வேற என்ன காரணம் இருக்கு? உன்னை யாராவது மிரட்டினாங்களா, இல்ல ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாங்களா? என்னன்னு சொல்லுப்பா. இத்தனை வருஷமா நீங்க மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு நீங்க மட்டும் வேண்டாப்பா. சித்தி, கபிலன், பொன்னின்னு எனக்கு எல்லாரும் வேணும்பா. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்காக ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்ன உங்க பையன்னு சொல்லியிருந்தா அவங்க எல்லாருமே என்ன வெறுத்துருவாங்க. இப்போவாது அவங்களுக்கு என்ன பிடிக்காம தான் இருக்கு. ஆனா நீங்க மட்டும் சொன்னதை செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நான் எதிரியா இருப்பேன். நான் அப்படி இருக்க விரும்பலப்பா. எனக்கு எல்லாரும் வேணும். அப்படி இல்லைனா கூட நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பல. அதனாலதான் நான் உங்களை உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். இத்தனை நாளா உன்னை என் பையன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்னு தவிச்சேன். ஆனா இப்போ உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சிவா. ஆமா, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப.